அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம இன்னைக்கு இந்த இதை பத்தி பார்க்க போறோம்னா, சவுதி அரேபியாவில் இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்களோட மனநிலை ரொம்ப மாறிடுச்சுங்க. அவங்களோட பொதுநலமான சிந்தனைகள் அதிகமா வருதுங்க. தன்னோட உயிரை விட பணைய வைத்து மக்களை பாதுகாக்கணும், அவங்கள காப்பாற்றணுங்கிறதுல அதிகமா ஆர்வமா இருக்கிறாங்க இங்க சவுதி அரேபியாவில் இருக்க இளைஞர்கள். இப்படி ஒரு இளைஞர் ஒரு கிட்டத்தட்ட 6 நபரோட உயிரை காப்பாத்தினதுக்கு அப்புறம் அவர்கிட்ட கேள்வி கேட்டப்ப அவர் சொன்ன ஒரு வார்த்தை தாங்க இன்னைக்கு சவுதி அரேபியா சோசியல் மீடியா மூலம் அதிகமா அவரை பத்தி பிரபலமா பேச முடியுது. அவரை பத்தி எல்லாரும் புகழ்றாங்க. நீங்களும் இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு அவர் அப்படி என்ன சொன்னாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவருக்கு உங்களோட வாழ்த்துக்களை நீங்களும் தெரிவிச்சுக்கோங்க. வாங்க என்னன்னு ஃபுல் டீட்டெயிலா பார்ப்போம். நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசுனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சவுதி அரேபியா சம்பந்தமான சட்டத்திட்டங்கள், வேலை வாய்ப்பு தகவல் நீங்க நம்ம சேனல்ல தெரிஞ்சுக்கலாம். இது சம்பவம் நடந்தது கடந்த ஞாயிற்றுக்கிழமை விடிய காலையில் 6 மணிக்குங்க. அல் ஜுஃபைல் பிராந்தியத்தை சேர்ந்த அல் அஜ்ரம்ங்கிற ஏரியாவில் தாங்க விடிய காலையில் 6 மணிக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு 6 பேரை கொண்ட டீச்சரை கொண்ட ஒரு வேனு ஸ்கூலுக்கு போறதுக்காண்டி அந்த சாலையில போய்கிட்டு இருந்திருக்கு. போய்கிட்டு இருக்கிற எதிர்பாராத விதமா எதிர்த்தாப்புல ஒரு லாரியில முட்டி ஆக்சிடென்ட் விபத்துக்குள்ளாதுங்க. அந்த விபத்துக்குண்டான உடனேயே அந்த வேனானது தீப்பிடிக்க ஆரம்பிச்சது. இப்படி தீப்பிடிச்சனால அந்த ரோடு டிராபிக் ஆன உடனே எல்லா வாகனங்களும் அடுத்தடுத்து வந்த வாகனங்கள் நின்றுதுங்க. இந்த வாகனங்கள் லைனா நிக்கையில இந்த விபத்துக்குள்ளான வாகனத்திலிருந்து 2வது வாகனமாக இருந்தவர் தாங்க அந்த இளைஞர் அப்துல் சலாம் அல் ஹராரிங்க. அந்த அப்துல் சலாம் அப்படிங்கிறவரு துணிஞ்சலோட வேகமா அந்த விபத்து நடந்த இடத்தை நோக்கி ஓடி இருக்காரு. அங்கே நடந்த சம்பவத்தை பார்க்கையில 6 பெண்கள் உள்ள இருந்து கூச்சமிட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. கடுமையா தீ பிடிச்சி எரிய ஆரம்பிச்சிருது. உடனே இவர் அந்த வாகனத்தோட பின்பக்க கண்ணாடியை உடைக்கிறாருங்க. உடைச்சு அங்க இருக்கிற பெண்கள் ஒவ்வொருவரையா வெளியே எடுக்கிறாங்க. இதுக்கிடையில அவங்கள பின்னாடி இருந்த வாகனத்தில் இருந்த மற்ற டிரைவர்களும் இளைஞர்களும் சேர்ந்து எல்லாம் தங்களோட உதவி சேர்ந்து டிரைவரையும் அங்கிருந்த 6 பெண்களையும் ஒவ்வொருத்தரா இணைக்கிறாங்க. அங்கே உள்ள இருந்த பெண்களோட கூச்சலே எப்படி இருந்ததுன்னா, இந்த நெருப்பு எங்களை விழுங்குறதுக்கு முன்னாடி எங்களை நீங்க காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிதாங்க அதிக கூச்சலிட்டு இருந்திருக்காங்க. உடனே அந்த இளைஞர் அந்த 6 பேரையும் ஒவ்வொரு ஆளா வெளியே எடுத்து அவங்களுக்கு மன ஆறுதல் சொல்லியிருக்காங்க. 6 பேரையும் காப்பாத்தின அடுத்த நிமிஷமே ஒரு 2 நிமிஷம் கூட இல்லாத டயத்துல அந்த காரே முழுவதும் எரிஞ்சு சாம்பலாயிடுச்சுன்னா பாத்துக்கங்களேன். இன்னும் கொஞ்சம் சிறிது நேரம் பொறுத்திருந்தா கூட அதுல ஒருத்தரோ 2 பேரோ உயிரிழக்கிறதுக்கான ஒரு அபாயம் இருந்திருக்கு. ஆனா பாருங்க, இறைவன் புண்ணியத்துல அவர் 6 பேரையும் பாதுகாப்பா காப்பாத்திட்டாருங்க. இந்த வீடியோ அங்க இருந்த சுற்றி இருந்தவங்களால எடுக்கப்பட்டு சோசியல் மீடியால பரவப்பட்டு எல்லாரும் அவருக்கு பாராட்ட தெரிவிச்சாங்க. அப்ப அந்த இளைஞர் என்ன சொன்னாரு தெரியுமா? அவர் சொல்லியிருக்காரு, நான் அனைவரும் உயிரையும் காப்பாத்தினதுக்காண்டி நம்ம இறைவனுக்கு தான் நன்றி சொல்லணும். இது வீரமான செயல் கிடையாது, இறைவனோட ஆசீர்வாதம். இறைவனோட ஆசீர்வாதம் இருந்தனாலதான் இன்னைக்கு எல்லாரையும் காப்பாற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அவர் அந்த இடத்துல இறைவனை நினைவுக்கு வந்திருக்காருங்க. சொன்னனால தன் புகழ் இல்லாமல் இறைவனுக்கு அந்த புகழை கொடுத்திருக்காருங்க. இதனால இன்னைக்கு அந்த இளைஞரை எல்லாரும் ரொம்ப அதிகமா வாழ்த்துறாங்க. கண்டிப்பா நீங்களும் உங்க வாழ்த்தை தெரியுங்க. இன்ஷா அல்லாஹ். மேலும் இது போல சவுதி அரேபியா பத்தி வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம்.